எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பத்மாசனஸ்திதபதே பத்மாப்யாம் பரிபூஜிதே பத்மநாப பவித்ரே த்வம் பாதுகாஸ்ரீயம் ஆவக. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சன்னிதானத்தின் முன்னால் அமர்ந்து சத்தியவான் சாவித்திரியினுடைய மகிமையை உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடியேன் அவர் தான் எனக்கு கொடுத்துருக்கார். அதை ரொம்ப பெருமையாக நான் கருதுகிறேன். ஒரு அரை மணி துளிகள் இந்த சத்தியவான் சாவித்திரி கதையை நாம் அனுபவிக்கலாம். யமலோகத்துக்கு போய் தன் பர்த்தா சத்தியவானை மீட்டு வந்த பதிவிரதை யார் தெரியுமா? சாவித்திரி தேவி. எல்லா பதிவிரதா ஸ்திரீகளுக்கும் இவள் தான் வழிகாட்டி. யுவத் தேன சுதம் வீரம் சத்தியவந்த மனுபிருதா சாவித்ரி விபவா சித்வத்வம் ஆத்ம வசவர்தினி அப்படின்னு இந்த ஸ்லோகம் யார் சொல்கிறான்னா, ஜெகன்மாதாவான சீதா பிராட்டி சொல்கிறார். அவளே சொல்கிறார், இவளை போல சாவித்திரியை போல பதிவிரதையாக நான் இருக்கணும்னு சீதா தேவி ஆசைப்படுறான். சீதா தேவி மட்டும் இல்லை, திரௌபதி தேவியும் இவளை மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி இருந்தால் அவளும் ஆனால் சாவித்திரி மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். சாவித்திரி எல்லோருக்கும் முன்னாடி. இன்றைக்கும் நாம் எல்லாம் மாசி பங்குனி மாதம் கூடுற போது சாவித்திரி நோன்பை காரடையான் நோன்பு அப்படின்னு அனுஷ்டிக்கிறோம் இல்லையா? அவா குல வழக்கப்படி என்ன வழக்கமோ அவர்கள் குலத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாளோ அது பிரகாரம்தான் நம்ம அனுபவிச்சுடுறோம். இந்த காரடையான் நோன்பை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகனும் பாதுகா சகஸ்திர ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க. காரடையான் நோன்பு அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னே அவர் கொடுத்துருக்க. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, பகந்திரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தர்சித பக்தி பந்தாக ஆசாதி பாதாம் அவரோதனார்யக த்வன்முத்ரிகாம் மங்களஹேம சூத்ரைஹி. இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவலோகத்து பெண்கள்லாம் தங்கத்தினால தான் திருமங்கல்ய சூத்திரத்தை கட்டிப்பாளாம். நம்மளாம் அன்றைக்கி தான் அதை தான் கட்டிக்கிறோம். ஆனாலும் மங்கள சூத்திரம் அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு பவுனில் நம்ம கட்டிக்கிறது இல்லை. அவள்லாம் தேவலோக ஸ்திரீகள்லாம் தங்கத்தினால தான் கட்டிப்பாளாம். நாம்பள்லாம் லோகத்தில் இருக்கிற நாம்பள்லாம் என்ன பண்ணுவோம், மஞ்சள் கயத்தில் அந்த மங்கள சூத்திரத்தை நாம்பள்லாம் கட்டிக்கிறோம். அன்னைக்கு எதனால் கட்டிண்டாலும் சரி, பவுனால் கட்டிண்டாலும் சரி, இல்லை இந்த மஞ்சள் கயத்தில் கட்டிண்டாலும் சரி, அது பாதுகா தேவியுடைய பாதுகையின் வடிவம். அதை பாருங்கோ, பாதுகா தேவியினுடைய வடிவம் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படி பாதுகா தேவியோட சன்னிவேசம் மாதிரி இருக்கிற அந்த மங்கள சூத்திரத்தை கட்டிக்கிறதுனால கணவன்மார்கள் தீர்க்காயுசா இருப்பா, ஸ்திரீகளும் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த பாதுகா சகஸ்திர ஸ்லோகத்தில். சாவித்திரி தேவி தன்னுடைய பிறந்த குலம் புகுந்த குலம் ரெண்டு குலத்தையும் காப்பாற்றின மகா உத்தமி அவள். திரௌபதியை போல இவளும் அக்னி குண்டத்திலேருந்து தான் ஆவிர்பவிச்சா. இவள் ஒரு தெய்வ அவதாரம். பதிவிரதா தர்மத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவள் அவதரிச்சாள் அப்படின்னு அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்லுவார். மந்திர நாட்டு அரசன் அஸ்வபதி அப்படின்னு பேர் அவனுக்கு. இந்த மகாராஜாவோட அருமையான குழந்தை தான் யார் அப்படின்னாக்க சாவித்திரி தேவி. இவளோட புத்தி சாதுரியத்துக்கும் பகவத் பக்திக்கும் ஏற்ற மாப்பிள்ளையை தேடி தேடி பார்த்தார் ராஜா.
அஸ்வபதி இவளுக்கு ஏற்ற வரன் கிடைக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டார், சுயம்பரத்துக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா இவள் தெய்வ பிறவி, அதனால சுயம்பரம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டார். சுயம்பரம்னா ராஜாக்களெல்லாம் அழைச்சி அவள்லாம் உட்காண்டிருப்பா, இவள் தேர்ந்தெடுப்பா, அப்படி தானே? அப்படி இல்லை. இங்கே என்ன அர்த்தம், இங்கே எப்படி சுயம்பரம் அப்படின்னா திக்விஜயத்துக்கு போய் ஒரு கன்னிகை புறப்பட்டு போய் அங்கே போய் இவள் தேர்ந்தெடுக்கணும். திக்விஜயம் போய், இது என்ன புதுசாக இருக்கேன்னா புதுசாக இல்லை. இங்கே எப்படின்னா மதுரை மீனாட்சியே என்ன பண்ணியிருக்கா, அவளை மீனாட்சி தேவியே திக்விஜயத்துக்கு புறப்பட்டு போய் தான் சுந்தரேஸ்வரரை வரிச்சுண்டு வந்தா அப்படின்னு சொல்கிறது அந்த புராணம். அதே மாதிரியே மீனாட்சி தேவி மாதிரியே சாவித்திரியும் திக்விஜயம் புறப்பட்டுட்டா. அப்பா கிட்ட சுவாதந்திரியத்தை பெற்று, அப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பெரிய பெரிய மகாராஜாக்கள் அவளுடைய குமாரர்கள்லாம் இருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு இவள் போகலை. பின்ன எங்கே போனா அப்படின்னா நேர வனத்துக்கு, காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு வந்து அங்கே யார் இருப்பா அப்படின்னாக்கா ராஜ ரிஷிகள்லாம் இருப்பா. ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் தன்னுடைய காலம் முடிஞ்ச உடனே ரிஷியாகி வனத்துக்கு வந்துடுவாளாம் ராஜ ரிஷிகள். அந்த ராஜ ரிஷிகள் இருக்கிற தபஸ் பண்ணுவாளாம். அந்த இடத்துக்கு இவள் வந்துட்டாள். வந்துட்டு அங்கே வந்து பார்த்தா சத்தியவானை பார்த்தா இவர்தான் என்னுடைய பர்த்தா அப்படின்னு வரிச்சுட்டு வந்துட்டான். யார் இந்த சத்தியவான் அப்படின்னா யுமத்சேனர் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய மகன், புத்திரன் இந்த சத்தியவான். இவன் தர்மசேனரோட விமர்சேனரோட இந்த விமர்சேனர் மந்திரி என்ன பண்ணினானாக்க சூழ்ச்சி பண்ணி சூதாட வச்சு, போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா நளதமயந்தியில் சூதாட வச்சான்னு, அந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி சூதாட வச்சு ராஜாவோட ராஜ்யத்தையே அபகரிச்சு விட்டுட்டான் விமர்சேனருடைய மந்திரி. அபகரிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், இவாளை விரட்டி விட்டுட்டான். ஸோ இந்த விமர்சேனர் அவருடைய பத்தினி சத்தியவான் 3 பேரும் காட்டுக்கு வந்துட்டா. காட்டுக்கு வந்த உடனே வந்து கொஞ்ச நாள் இருக்கா. அப்போ அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் கண் பார்வை போயிடும். கண் பார்வை இல்லை. ராஜ ரிஷிகள் வித்தைகளெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் அவள் சொல்லி கொடுப்பாள் ராஜ ரிஷிகள்லாம். அதனால விமர்சேனர் என்ன பண்ணினார், ஒரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தார். அந்த ஆசிரமத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறார். அதில் சொற்ப வருமானம் தான் வருது. அந்த வருமானத்தை வச்சுட்டு அவர் குடும்பம் நடத்தணும். இப்பேற்பட்ட பெற்றோர்களுக்குத்தான் இவாள் தான் தெய்வம், இவாளுக்கு தான் நம்ம சேவை பண்ணிண்டு இருக்கணும், இவாளை காப்பாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுறான் சத்தியவான். அவளுடைய கூட இருக்கான். அவளுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறான். எப்படி செய்கிறான் அப்படின்னா காட்டுக்கு போய் விறகுகளெல்லாம் வெட்டிண்டு வருவான். அங்கங்கே கிடைக்கிற காய் கனிகள் பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவான். அந்த காட்டிலேயே இவா மட்டும் இல்லை, நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கும் நிறைய கைங்கரியங்கள் கூட இருந்து பண்ணுவான். அப்பா அம்மாவுக்கும் உதவி பண்ணுவான். காய்கனிகள்லாம் கொண்டு வருவான். கூட இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாமும் கைங்கரியம் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்தா பல நாள் இதெல்லாம் உட்காந்து அப்சர்வ் பண்ணினான். வனத்துக்கு வந்துட்டு சத்தியவான் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவளுக்கு தோணித்தான், ராஜ குடும்பத்தில் பிறந்த இவர் ஏழ்மை நிலையில் கூட தர்மம் தவறாமல் மாதா பிதாக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் சேவை பண்ணுற இவர்தான் என்னுடைய கணவன் அப்படின்னு வரிச்சுண்டு வந்து அப்பா கிட்ட வந்து சொன்னான். அப்பா, அந்த சத்தியவான் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு நான் வரிச்சுண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற போதே இந்த சம்பாஷணையை கேட்டுட்டே ஒருத்தர் வந்துட்டார். யார் அப்படின்னா நாரதர் வந்துட்டார். நாரதர் வந்தாலே கலகம் அப்படின்னு சொல்லுவோம். தப்பு அது, கலகம். ஆனால் நல்லதாக அது முடிஞ்சு போயிடும். நாரதர் கலகம் நல்லதில் முடிஞ்சிடும். அதனால அவர் வந்த உடனே அவர் சொல்கிறார், அஸ்வபதி, உம்மோட பெண் சாவித்திரி உத்தமமான பையனைத்தான்ப்பா தேர்ந்தெடுத்திருக்கா. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவனுடைய குணாதிசயங்கள்லாம் நாரதர் சொல்கிறார். விஸ்வான் விபஸ்வான் இவ தேஜஸ்வி, ஒளியிலே இவன் சூரியனை போன்றவன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பிருகஸ்பதி சமோமதவு, ஞானத்தில் தேவகுரு பிருகஸ்பதியை போன்றவன் அப்படிங்கிறார். மகேந்திர இவ சூரஸ்ட, வீரத்தில் இந்திரனை போன்றவன்.
வசுதேவ சமன்விதக, பொறுமையில் பூமியை போன்றவன். அப்படியா, இத்தனை நல்ல குணங்கள் இருக்கா? அப்போ சரி, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார் ராஜா. கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் நான் சொல்கிறதெல்லாம் முழுக்க கேளு அப்படின்னார் நாரதர். சொல்லுங்க நாரதரே அப்படின்னார். சசக்ருதே ரந்தி தேவஸ்ய சக்ருத்ய தானத சமக, தானம் கொடுக்கறதுல ரந்தி தேவனை போன்றவன் அப்படிங்கிற. ரந்தி தேவன்னா யாரு? அவன் எப்படி தானம் கொடுப்பான்னா, அவன் பட்டினியாக இருந்து அங்கிட்ட ஒரு நாள் உணவு கிடச்சிது, அந்த உணவையும் பகிர்ந்து விட்டான். தண்ணியை குடிக்கலான்னு போனால் அந்த தண்ணியும் மொத்தம் வாங்கிட்டு போயிட்டான். அப்பேற்பட்டவன் அவன். அதனால அந்த ரந்தி தேவனை போன்றவன் அப்படிங்கிறான். அடுத்ததா சொல்கிறார், பிரம்மண்ய சத்யவானீச்ச சிபி ஔஷினரோ யதா, சிபி சக்கரவர்த்தியை போல இவன் சத்தியத்தையே காக்கக்கூடியவன், சத்தியத்தையே காப்பவன் அப்படின்ன. சரி, அதுக்கப்புறம் சொன்னார், யயாதி சோதாராக, யயாதி மன்னனை போல தாராள மனசு உடையவன். அதுக்கப்புறம் சோமவத் பிரியதர்ஷவக, சந்திரனை போல இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இத்தனையும் சொல்லிட்டு ஆனான்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாலே அங்கே அனர்த்தம் வந்துடுதுன்னு அர்த்தம். இத்தனை குணங்கள் இவன் கிட்ட இருந்தும் ஒரே ஒரு தோஷம் இருக்கு. அது என்ன தோஷம் அப்படின்னா, ஏகோ தோஷோஸ்ய நாஸ்யோஸ்தி சோத்ய பிரவிற்த்தி சத்யவான் சம்வத்சரேண க்ஷீண ஆயுகு, சம்வத்சரேண க்ஷீண ஆயுகு தேகன்யாசம் கரிஷ்யதி சொல்லி முடிச்சுட்டார் அந்த தோஷத்தை. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் என்ன தோஷம். இன்னிலேருந்து சரியாக ஒரு வருஷத்தில் இவனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும், இவன் இறந்து போயிடுவான். இவனுக்கு பிரம்மா இந்த மாதிரி விதியை எழுதியிருக்கார். என்னுடைய தபசக்தியினாலேயும் என்னுடைய ஞானத்தினுடைய மகிமையினாலேயும் உனக்கு நான் இதை சொல்கிறேன். அல்பாயுசில் போக போகிறவனுக்கா உன்னோட பெண்ணை கொடுக்க போகிற அப்படின்னு அஸ்வபதி அப்படின்னு சொல்கிறார் நாரதர். உடனே வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சாவித்திரி உனக்கு இந்த வரன் வேண்டாம்மா அப்படின்னார். சொன்ன உடனே சாவித்திரி எவ்வளவு அழகாக ஆர்கியூ பண்ணுறா பாருங்க. அப்பா, இந்த லோகத்தில் 3 விஷயங்களில் மாற்றமே கிடையாது, மாற்றமே இல்லை. 3 விஷயம் ஒன்ஸ் சொன்னதுன்னா சொன்னது தான். எந்த 3 விஷயம் சொல்கிறா? சக்ரித் அம்சோன் நிபத்ததி, சக்ரித் கன்யா பிரீத்தியதே, சக்ரித் ஆகததானீதி, த்ரீணி ஏதானி சக்ரித் சக்ரித். ஒருத்தன் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது. உனக்கு நிறையா கொடுத்துட்டேன், அவனுக்கு குறைச்சலாக கொடுத்துட்டேன், நீ 2 பேரும் மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் மாற்றி விடுறேன்டான்னா மாற்ற முடியாது. ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு தான். அதே மாதிரி ஒருத்தனுக்கு நீ ஒரு பொருளை தானம் பண்ணிட்ட அப்படின்னா அதை திருப்பி, நான் இன்றைக்கி ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கேன், அதை திருப்பி கொடுன்னு கேட்க முடியாது. கொடுத்தாச்சு, தானம் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தது தான். 3வதாக சொல்கிறா, ஒரு பெண் தன் மனசை ஒருத்தன்கிட்ட பறி கொடுத்துட்டா அப்படின்னா அவளால் அதை மாற்றிக்கவே முடியாது. இந்த 3ம் ஒன்ஸ் அப்படிதான்ப்பா, அது ட்வைஸே கிடையாது அப்படின்ட்டா. உடம்பால் தொட்டாதான் தொட்டதா, மனசால் தொட்டுட்டாலும் தொட்டது தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறா அப்பா கிட்ட. அப்புறம் அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா நான் எந்த காரணத்தை கொண்டும் என் மனசை மாற்றிக்கவே மாட்டேன். சொல்கிறா, தீர்க்காயு அதவா அல்பாயுகு சர்க்குணோ நிர்குணோபிவா அப்படிங்கிற. ஒருத்தருக்கு ஆயுசு எவ்வளவு நாளைக்கு அவன் இருப்பான் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நமக்கெல்லாம் தெரியுமா நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம், எவ்வளோ நாளைக்கு ஆயுசு போட்டிருக்கான்னு யாருக்குமே தெரியாதுப்பா. தீர்க்காயுசா அல்பாயுசா யாருக்குமே தெரியாது. ஆனால் நமக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா இந்த நாரதர் வந்து சொன்னதுனால நமக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுது. இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதனால சொல்கிறா, சக்ரித் விருதோ மயா தத்தா நத்வதீயம்
பிரணோம்யகம். சத்தியவான நான் மனசால கணவனா வரிச்சுட்டேன், ரெண்டாவது நபரை என் மனசு ஏற்காதுன்னு சொல்லி இந்த இடத்துல ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, மனசா நிச்சயம் கிருத்வா ததோ வாச்சாபிதீயதே பிரியதே கர்மணா பஷாது பிரமாணம் மே மனத்ததக. இதில் சொல்கிறா, மனசால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் வாயால் பேச முடியும், வாயால் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் ஒழுக்கமுள்ள ஒருவன் செயலில் காண்பிப்பான். இதைத்தான் என்ன சொல்கிறோம், சிந்தை செயல் சொல் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லாலும் செயலாலும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு சிந்தைக்குள்ள வேறு ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா அது தர்மம் இல்லையேப்பா அப்படிங்கிறான். இதே கருத்து தான் நம்ம ஆண்டாளும் 5வது பாசுரத்தில் மாயனை மண்ணுவட பாசுரத்தில் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, தூமலர் தூவி தொழுது, இது என்னது செயல். வாயினால் பாடி, இது சொல். மனதினால் சிந்திக்க, இது சிந்தை. இதே 3 கருத்தையும் அவள் அந்த பாசுரத்தில் வச்சுவிட்டா நம்ம ஆண்டன். அப்பா சத்தியவான் தான்ப்பா என்னுடைய கணவர், நான் என்னோட மனசை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சாவித்திரி தேவி. உடனே நாரதர் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. சொல்லிட்டார், தர்மோ ரக்ஷதி ரட்சகைகி அப்படின்னு, தர்மம் உன்னுடைய குழந்தைய காப்பாற்றும் அப்படின்னு நாரதர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ராஜாவும் என்ன பண்ணினா, இவளும் மாற்றிக்க மாட்டேங்கிறா, நாரதரும் அப்படி சொல்லிட்டார், அதனால துணிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். எப்பேற்பட்ட ராஜ குடும்பத்தில் வசித்தவள் என்ன பண்ணினா, காட்டுக்கு குடிசையில் சத்தியவானோட குடித்தனம் பண்ணிட்டு இருப்பாள். மாமியார் மாமனார் தன் பர்த்தா அப்படின்னு எல்லாருக்கும் மனம் கோணாமல் பணிவிடை வேற பண்ணுறான். மனமே கோணலை, ரொம்ப சந்தோஷமாக பணிவிடை பண்ணுறான். 1 வருஷத்தில் தன்னுடைய கணவன் போயிடுவான் அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்லலை. அதுதான் முக்கியம். நம்மளா இருந்தால் உடனே கொடகடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஒன்றுமே சொல்லலை யார்கிட்டையுமே. சொல்லி அவளை போய் வருத்தப்படுத்துவானே அப்படிங்கிறதுனால தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுட்டான். ஆனால் இந்த 1 வருஷ காலமும் இவாளை எவ்வளவு சுகப்படுத்திட முடியுமோ அவ்வளவு நாம் சுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிண்டு தன்னுடைய துக்கத்தை வெளியில் காட்டிக்காத ஒரு உத்தமி இந்த சாவித்திரி தேவி. இவள் ராஜ குடும்பத்தில் பிறந்த ராஜகுமாரி, நிறைய தனம் உள்ளவள். ஆனால் அந்த தனம் பெருசு இல்லைன்னு நினச்சிண்டு நல்ல குணவான்கள் தான் வேணும்னு இங்கே நமக்கு கைங்கரியம் பண்ணுறாளே, இத்தகைய குணமுடைய பெண் நமக்கு மருமகளாக கிடைச்சிருக்காளே அப்படின்னு சத்தியவானுடைய பெற்றோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா இந்த பெண்ணை பார்த்து. ஆனால் அடிக்கடி சாவித்திரி மட்டும் என்ன பண்ணுவா, நாரதர் சொன்னதை நினச்சிடுவா, ஏங்கி போய் தாபப்பட்டு ஒரு ஓரமாக உட்காண்டிருப்பா. அங்கேருந்து வருவான் சத்தியவான், ஏம்மா சாவித்திரி என்னமோ மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பான். ஒன்றுமில்லையே, நான் சரியாகத்தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுவான். மனசுக்குள்ளே அந்த தாபம் இருந்துகிட்டே இருக்கும், இவர் 1 வருஷம் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றது. அந்த நாளும் வந்தது. அந்த நாளுக்கு முதல் நாள், இவன் சாக போகிறதுக்கு முதல் நாள், என்னைக்கு சாக போகிறானோ அதற்கு முதல் நாள் என்ன பண்ணினா, 24 மணி நேரமும் அன்ன ஆகாரம் தண்ணி கூட இல்லாமல் அகண்ட விரதம் அனுஷ்டிக்க போகிறேன், என்னை யாரும் எந்த வகையிலையும் நிர்பந்திக்காதீங்கோ அப்படின்னு மாமியார் மாமனார் தன் கணவர் எல்லார்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டான். அனுமதி வாங்கிட்டு சூரிய பகவான் தானே ரொம்ப பிரகாசமாக இருக்கான், சர்வ தர்மத்துக்கும் அவன் தானே சாட்சி அப்படின்னு நினச்சிண்டு சூரியன் உதிக்கிற சமயமாக கிழக்கு முகமாக நின்றுண்டு கையை கூப்பிண்டு ஒரு பொம்மை பதுமை மாதிரி நின்றுண்டே இருக்க. சூரிய உதயம் ஆனதுலேருந்து நிற்கிறான். சூரிய தேவனை பிரார்த்திக்கிறார், நாளைக்கு என்னோட கதி என்னன்னு தெரியலையே, எனக்கு என்ன பதில் நீ சொல்ல போகிற அப்படின்னு மனசில் தாபப்பட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நிற்கிறா.
இவள் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு மாமியார் 2-3 தடவை வந்து பக்கத்தில் நின்று சொல்கிறான், அம்மா குழந்தை சாவித்திரி, சுமங்கலிகள்லாம் இப்படிலாம் விரதம் அனுஷ்டிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்கிறான். சாதாரண சுமங்கலிகள்லாம் இவ்வளவு ரொம்ப கஷ்டமான விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பகவான் சொல்லவே இல்லை சுமங்கலிகள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. பூஜை புனஸ்காரம்லாம் யார் பண்ணணும்னா அவள் தான், கணவன்மார்கள் தான் பண்ணணும். நாம் அவளுக்கு கைங்கரியம் பண்ணினாலே போதும், பூஜை சாமானை எடுத்து வச்சாலே போதும், அவ்வளவுதான் நமக்கு பகவான் போட்டிருக்கான். அதனால இப்படி இது மாதிரி கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லைம்மா அப்படின்னா அப்பையும் இவ பேசலை, பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றுட்டுருக்கா பேசாமல். ஒரு தடவை சத்தியவானம் வந்து, ஏன் நீ இவ்வளோ அடம் பண்ணிட்டு நிற்கிற சாவித்திரி அப்படின்னு கோபிச்சுக்கிறான். எதையுமே இவள் காதிலேயே வாங்கிக்கலை. இவளுடைய மனசு முழுக்க அங்கே சூரிய பகவான் கிட்ட, அந்த தேவாதி தேவன் கிட்ட கேட்டுருக்கா எல்லாத்தையும். உடனே மாமியார் வந்து கிட்டக்க சொல்கிறா, அவளை கோச்சிக்காதப்பா, நம்மளை மீறின குழந்தை இல்லைப்பா, அவள் ஏதோ தெரியல இன்னைக்கு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறா, நின்றுட்டுருக்கா, விட்டுடுப்பா அப்படின்னு அவளை கோபிச்சுக்காதன்னு அழைச்சின்னு போயிட்டான். இப்படி விடிய 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 நின்னா காலம்புற சந்தோஷமாக ஸ்நானம் பண்ணி மாமியார் மாமனாருக்கு வேண்டியவைகள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு சத்தியவான் விறகு வெட்டுறதுக்கு கிளம்புற போது இவளும் என்ன பண்ணிட்டா, அவனோட சேர்ந்து கிளம்பிட்டான். அவர் கிளம்புற, நம்மளும் பின்னாடி போயிடணும், ஏன்னா தெரியும் இன்னைக்கு அவன் போக போகிறான்னு தெரியும். கிளம்பிட்டா. சாவித்திரி, நேத்திக்கு முழுக்க நீ பட்னியாக கிடந்திருக்க, பாரணை கூட பண்ணலை, இன்னைக்கு என் பின்னாடி வராதம்மா அப்படின்னா, சுவாமி இன்னைக்கு எந்த காரணத்தை கொண்டும் என்னை நீங்கள் விலக்கிடக்கூடாது. என்னைக்காவது நான் இந்த மாதிரி உங்களோட காட்டுக்கு வந்திருக்கேனா, இன்னைக்கு நீங்கள் என்னை தடுக்கவே கூடாது அப்படின்னு அவன்கிட்ட மன்னாடுறான். நீங்கள் என்னை தடுக்காதீங்கோ அப்படின்ட்டா. உடனே அவள் மாமியார் சொல்கிறா, ஏதோ விஷயம் இருக்குப்பா, இல்லாத போனால் நம்மளை மீறுற குழந்தை இல்லை, அதனால நீ அழைச்சிட்டு போ இந்த குழந்தைய அப்படின்ட்டா. அவள் 2 பேரும் சரி வான்னு கூட அழைச்சிட்டு போயிட்டான். 2 பேரும் வனத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே போகிறா. ஆசையாக ஒருத்தர் பேசிட்டு போகிறா. சின்ன குழந்தைகள் தானே, ஆசையாக பேசிகிட்டே போயின்னு இருக்கா. அவளை கொஞ்சின்ட்டும் குலாவிண்டும், இங்கே பத்தியா மயில், இங்கே பத்தியா குயில் அப்படின்லாம் எல்லாத்தையும் காமிச்சுன்னு, இப்போ தானே முதல் தடவை வனத்துக்கு வரா, எல்லாத்தையும் காமிச்சுட்டே போகிறபோது அப்பப்போ சத்தியவான் என்ன பண்ணுறா, அவளை ஆழ்ந்து வேற பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ நினச்சிக்கிறா, இன்னும் எவ்வளவு நிமிஷம் எனக்கு இந்த பாக்கியம் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறா. என்ன ஆக போகிறதோ தெரியலையேன்னு வருத்தமும் படுறா, பிரார்த்தனையும் பண்ணிகிட்டே இருக்கான். சாவித்திரி அப்போ ஒரு இடம் வந்தது. அப்போது சத்தியவான் சொல்கிறான், இந்த மரத்தை நான் வெட்டிட்டு வரேன், நீ இந்த மூலையில் ஒரு ஓரமாக இந்த இடத்துல உட்காந்துரு, நான் மரத்தை வெட்டி விறகெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே சரி நீங்கள் மரத்தை வெட்டுங்க, நீங்கள் உட்காண்டிருக்கா. இப்படி கோடாலியை தூக்கிக்கிட்டு அந்த மரத்தை கிட்ட போன உடனே அடுத்த செகண்டு, சாவித்திரி எனக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே நேரே மடியில் வந்து படுத்துக்கிட்டேன். பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கான். அந்த டைம் வந்தாச்சு, போயாச்சு அவன். சாவித்திரி கண்ணீரோட, தேவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெய்வத்தையோ வேண்டின்னு இருக்கா. அப்போது தர்மராஜன் பிரத்யட்சமாயிட்டானான். பாசக்கயத்தை போட்டு இழுக்கிறான், அதுவும் தெரியறது இவளுக்கு. அங்குஷ்டயாமி மாத்திரமா ஜீவன், அந்த ஜீவன் இவ்வளோதான் கட்டவர்கள் அளவுக்கு தான் இருக்கும். அங்குஷ்டயாமி மாத்திரமா அந்த ஜீவன் வெளியில் போகிறத சாவித்திரி பிரத்யட்சமாக பார்க்குறான். உடனே இவனுடைய சடலத்தை சில இலை தழைகளெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு யமதர்மராஜன் பின்னாடி ஓடுறா ஓடிண்டே இருக்கான். பின்னாடி ஓட யமதர்மராஜ் சொல்கிறான், சாவித்திரி என் பின்னாடி நீ வராத. ஒரு ஜீவன் என் கைக்கு வந்துவிட்டா திருப்பி அவள் கிடைக்கவே மாட்டா. அதனால இவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளெல்லாம் போய் பண்ணு, நீ வராத அப்படின்னா, சுவாமி தர்மராஜரே என்னை மன்னிக்கணும். யாரிடத்துல நீங்கள் வந்தாலும் நீங்கள் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் நீங்கள் எனக்கு தெரியுது. யமதர்மராஜன் வந்தால் நமக்கு சாகர வாழ்க்கை கேட்டால் தெரியாது, நம்ம பக்கத்தில் இருக்க நமக்கு கூட தெரியாது. ஈவன் டாக்டர்ஸ் கூட போயாச்சுன்னு தான் சொல்வாள். வழி அவளுக்கு தெரியுமா யமதர்மராஜன் வந்திருக்கான், இப்போ எடுத்துன்னு போயாச்சுன்னெலாம் ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனால் என் பர்த்தா உங்கள் கையில் இருக்கிறதும் எனக்கு தெரியறது, நீங்கள் வந்ததும் எனக்கு தெரியறது, அதனால நான் உங்கள் பின்னாடி ஓடி வரேன் அப்படின்னா.
அப்போது யமதர்மன் சொல்கிறான், நான் தெரியும்படியான தபஸ் நீ பண்ணியிருக்கம்மா, அப்பேற்பட்ட தபஸ்விமா நீ, அதனால உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேன். உன் பர்த்தாவோட கர்ம வினை முடிஞ்சு போயிடுத்து. அவன் சத்திய சந்தன். சாதாரணமாக என்னுடைய யம தூதர்களை தான், யமன் வரவே மாட்டான், யம தூதர்களை தான் அனுப்புவான். ஆனால் இங்கே நானே ஏன் வந்திருக்கேன்னா, உன்னுடைய கணவன் உத்தம புருஷன், அதனால நானே வந்தேன் அப்படின்னு சொன்னான். இவ்வளவு தூரம் பேசுகிறான் யமதர்மராஜா அந்த சாவித்திரியோட. அதனால் என் கூட வராதம்மா, என் கூட வந்தேன்னா அந்த யமலோக பாதை எப்பேற்பட்டது தெரியுமா, ரொம்ப கடினமான பாதை, என் பின்னாடி நீ வராத அப்படின்ட்டான். உடனே சுவாமி, நீங்கள் எனக்கு தெரியறதுனால நான் உங்ககிட்ட ஒரு ஸ்லோகம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சுவாமி அப்படின்ன உடனே, சரி ஸ்லோகம் தானே சொல்லு அப்படின்னா, சதாம் சகிருத் சங்கதமீக்ஷிதம் பரம் ததஸ்பரம் மித்ரமிதீப்த தக்ஷதே லதாபலம் சத்புருஷேன சங்கதம் ததசதாம் சந்திமவசே சமாகமே. இதில் சாதுக்களினுடைய சங்கமம் எப்பேற்பட்டது, சாதுக்கள்லாம் இருந்தானா அந்த சங்கமம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்கிறான். சாதுக்களோட ஒருத்தன் சேர்ந்துட்டான் அப்படின்னா அவளை விட்டு அவன் போகவே மாட்டான். ஒரு அசத்துக்களோட போய் சேர்ந்துட்டான் அப்படின்னா காரியம் ஆனதுமே அவளை விட்டுட்டு அவன் போயிடுவான். சாதுக்கள் பின்னாடியே போனால் ஏதாவது பிரயோஜனம் நமக்கு உண்டோ அப்படின்னா நிறைய பிரயோஜனம் உண்டு. சத்புருஷோட சங்கமெல்லாம் என்றைக்குமே வீண் போகாது, ட்ரெயின் போகாது. அவளை பார்த்தது போருமே அப்படின்னு அவள் திரும்பியே போக மாட்டா. சத்புருஷனை பின்னாடி போவா அவள்லாம் அப்படின்னு சொன்னான். இதை சொன்ன உடனே அந்த ஸ்லோகத்தை கேட்டான். ரொம்ப நல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கம்மா. தர்மராஜன் சொல்கிறான், இது எப்பேற்பட்ட ஸ்லோகம் தெரியுமா? பிபாஹிதஸ்யே பவேத் யதா பயக ததாத்வயா வாக்கியம் இதம் சமேரிதம். தாகத்தோடு வந்தவனுக்கு குளிர்ந்த ஜலம் கொடுக்குற மாதிரி இருக்குது, பசியோடு வந்தவனுக்கு நல்ல அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம்மா, எனக்கு இந்த ஸ்லோகம் நீ சொன்னதில், அதனால் உனக்கு நான் ஒரு வரம் தரேன். ஆனால் டிஸ்க்ளைமர் போடுறான், உன்னுடைய கணவனை மட்டும் திருப்பி கேட்காத, வேறு எது வேணாலும் கேட்டுக்கோ அப்படின்ட்டான். உடனே சாவித்திரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. சொல்கிறா, என் தகப்பனாருக்கு நான் ஒரே ஒரு கன்னிகை தான், அதனால் எங்கள் வம்சம் விருத்தி ஆகலை. எங்கள் அப்பாவுக்கு புத்திரபாகியம் ஏற்பட்டு பிறந்தாத்து வம்சம் செழிக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்படியே ஆகட்டும், போயிட்டு வா அப்படின்ட்டான். மறுபடியும் அவர் பின்னாடியே போகிறார். போன உடனே, ஏமா என் பின்னாடி வர, நீங்கள் போகிறது எனக்கு தெரியறது, அதனால நான் வரேன். தர்மத்தை சொன்னால் பெரியவாள்னா ரொம்ப சந்தோஷப்படுவா, அந்த ஸ்லோகத்தையும் நான் சொல்கிறேனே அப்படின்னா, சரி சொல்லு அப்படின்னா. அத்ரோபக சர்வபூதேஷு கர்மணா மனசா கிரா அனுகிரகஸ்தஸ்தியானஞ்ச சதாம் சதம் சதம் சத்மனா சனாதனக. இந்த ஸ்லோகத்துக்குள்ள சாதுக்களுடைய லட்சணத்தை சொல்கிறாள். சாதுக்கள் எந்த ஜந்துக்கும் எந்த பிராணிக்கும் அவள் துரோகமே பண்ண மாட்டா. இவன் எப்பேற்பட்டவன் தர்மராஜன், சாதுவை சேர்ந்தவன், அவன்கிட்ட இதெல்லாம் சொல்கிறான். வாக்கால் சரீரத்தால் கூட மனசால கூட பிரத்தியாருக்கு அவள்லாம் துரோகம் பண்ண மாட்டா, பிறரை ஹிம்சை பண்ண மாட்டா, அவள்லாம் அனுகிரகம் தான் பண்ணுவா, தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவள் தானம் பண்ணுவா. இதுதான் சாதுக்களினுடைய சனாதன தர்மம் அப்படின்னு அழகாக சனாதன தர்மத்தை எடுத்து சொன்னான். ரொம்ப அழகான ஸ்லோகம்மா. சனாதன தர்மத்துடைய ஸ்லோகத்தை ரொம்ப நன்னா சொல்லிட்ட. சத்சங்கத்தினுடைய மகிமையும் சாதுக்களுடைய லட்சணத்தையும் ரொம்ப அழகாக நீ சொல்லிட்டம்மா. மறுபடியும் உனக்கு ஒரு வரம் தரேன், ஆனால் உன் பர்த்தாவை தவிர அப்படின்ட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருக்கு கேட்குறான்னா, எங்கள் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை போயிடுது, அவளுக்கு கண் தெரியும்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அப்படியே ஆகட்டும், போயிட்டு வா, கண் தெரியும் அவளுக்கு அப்படின்னு விட்டான். மறுபடியும் பின்தொடர்றா. ஏம்மா என் பின்னாடியே வர அப்படின்ன உடனே, சுவாமி நீங்கள் என்னை மதிக்கிறேன், நான் சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் ஆனந்தமாக நீங்கள் கேட்குறேன், நான் சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் நீங்களும் ஆனந்தமாக கேட்குறேன், அதனால தான் எனக்கு நல்லா சொல்லணும் அப்படிங்கிற ஆசையே வருது.
அதனால் நீங்கள் ஆனந்தமாக கேட்குறேன். அதனால் உங்ககிட்ட இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தையும் நான் சொல்கிறேனே, சாதுக்களுடைய பெருமையை சொல்கிறேனே அப்படின்னா, சரி சொல்லுமா அப்படின்னா, ஆத்மன்யதீன விஸ்வாசக சதாம் பவதி சஸ்வியக தஸ்மாத் சத்வ விசேஷேன சர்வ பிரணயமிச்சதி சத்கிருதான சர்வபூதானாம் விஸ்வாசோ நாம ஜாயதே தஸ்மாத் சச்சு விசேஷேன விஸ்வாசம் குருதே ஜனக. நாம்பளே நம்ப முடியாது, என்றைக்குமே நம்மளை நம்பிக்கையே பட முடியாது. நம்ம பேரில் எப்படி வேணாலும் இருக்கும். ஏன்னா சொல்கிற ஆத்மனை சாத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனக அப்படின்னு, ஆத்மா தனக்குத்தானே சத்ரு. நம்மளுடைய ஐம்புலன்களும் நமக்கு துரோகம் பண்ணிடும். ஆனால் சாதுக்கள் தப்பி தவறி கூட பிரத்தியாருக்கு துரோகமே பண்ண மாட்டா, அவள் யாருக்குமே துரோகி கிடையாது, அவளை நம்பலாம் அப்படின்னு சாதுக்களுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொன்னான். ரொம்ப சந்தோஷப்பட்ட தர்மராஜா, மறுபடியும் உனக்கு இன்னொரு வரம் தரேன், ஆனால் உன் பர்த்தாவை தவிர அப்படின்னு டிஸ்க்ளைமர் சொல்லிவிட்டார். தர்மபிரபு, நான் புகுந்த இடத்துல என் மாமனார் ராஜ்யத்தெல்லாம் இழந்து அகதியாக காட்டில் வசிச்சுருக்கா, அவள் இழந்த ராஜ்யம் அவளுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா, அவளுக்கு பூரணமாக கிடைச்சாச்சு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே மறுபடியும் அவரை பின்தொடர்ந்து போகிறா. இப்போ சொல்கிறா, ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லிவிடுறேன், சாதுக்களுடைய மகாத்மியத்தை விட மாட்டேங்கிறா, சாதுக்களுடைய மகாத்மியத்தை சொல்கிறேன் அப்படின்னு அவரை வசீகரப்படுத்துகிறா. இந்த ஸ்லோகங்களை சொல்லி சொல்லி தர்மத்தை சொல்லி சொல்லி வசீகப்படுத்துகிறா. சதாம் சதா சாஸ்வத தர்ம விருத்தி சந்தோ ந சீதந்தி ந சக்யதந்தி சதாம் சத்திஹி ந ஃபல சங்கமோஸ்திஹி சத்யோ வயனானு வர்த்தந்தி சந்தக சந்தோ ஹி சத்யேன நயந்தி சூர்யம் சந்தோ பூமின் தபசா தாரயந்தி சந்தோ கதிர்பூதபவ்ய சராஜன்னே சதா மத்தியே ந வசீதந்தி சந்தக. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா, சாதுக்கள் இடத்துல எப்பவும் சாஸ்வதமாக தர்மம் இருந்துகிட்டே இருக்கும், இவா லோகத்தை கஷ்டப்படுத்தவே மாட்டா, க்ஷணம் சத்சங்கம் கிடைச்சா கூட அது வீண் போகாது, யாருக்கும் எந்த பயம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். சாதுக்கள் தான் ஜகத்துக்கே ஆதாரம், இவா இருக்கிறதுனால தான் சூரியனே பிரகாசமாக இருக்கான், பூமி தரிச்சுட்டு இருக்கு, காலத்தில் மழை பொழியறது, லோக அபிவிருத்தி ஏற்படுறது, இவாளால் தான் ஜனங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கா அப்படின்னு சாதுக்களுடைய பெருமையை அழகாக சொன்னால், ஆஹாஹா ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்லிட்டோமா, அப்படியே ஆனந்தப்பட்டு மெய் மறந்து தன்னையே மறந்து அறியாமல் என்ன பண்ணிட்டான், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்ட்டான். இந்த டிஸ்க்ளைமரை போடலை. உடனே கேட்குறான், நான் பிறந்த வம்சத்தில் சந்ததி வேணும்னு கேட்டேன், நான் புகுந்த வம்சத்துக்கும் சந்ததி கிடையாது, அதனால பரம்பரையான சாஸ்வதமான சந்ததி புகுந்த வம்சத்துக்கும் கிடைக்கும்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அப்படியே கொடுத்துட்டேம்மா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். மறுபடியும் சாவித்திரி பின்தொடர்றா. ஏம்மா திருப்பி திருப்பி என் பின்னாடியே வர அப்படின்னா, நீங்கள் கொடுத்தேளே அப்படின்னா, நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்டார் அவர். சந்ததியை கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்னோட ஆத்துக்காரரை அழைச்சிட்டு போகிறேனே அப்படின்னா, ஆஹாஹா தர்மராஜருக்கு மறதி உண்டா என்ன, இப்படி மறந்து போய் நான் ஒரு வரத்தை கொடுத்துட்டேனே. அவர் உடனே நினச்சிக்கிறாராம், தேவனான எனக்கும் மேலே ஒரு தேவன், தேவாதி தேவன் அந்த நாராயணன் இருக்கான், அவனுடைய சம்மதம் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டானா தர்மராஜன். சாவித்திரி, ரொம்ப தார்மீகமான வசனத்தினால என்னை நீ ஜெயிச்சுட்டமா, உன்னை போல சத்தியத்திலேயே இருந்து தர்மத்தையே யார் யார் பேசுகிறாளோ அவள் லோகத்தையே ஜெயிச்சுடுவா அப்படின்னு சந்தோஷப்பட்டு, இந்தாம்மா உன் பர்த்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு தர்மராஜன் போகலை, மறைஞ்சு போயிட்டார். உடனே சித்த நாழிக்கல் இவன் என்ன பண்ணினா,
லொங்கு 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 லொங்குன்னு ஓடி வரா. தர்மராஜனோட எத்தனை தூரம் போனாலோ அத்தனை தூரமும் லொங்கு 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 லொங்குன்னு ஓடி வரா. அவ்வளோ தூரம் போயிருக்கா, எத்தனை ஸ்லோகம் சொல்லியிருக்கா. இப்படி நடந்து ஓடி வரா. ஓடி வந்து இலை தழைகளை போட்டு மூடி இருந்த சத்தியவானை நகர்த்திட்டு அவரை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுட்டு அவனையே பார்த்துட்டு உட்காண்டிருக்கான். செத்த நாளைக்கெல்லாம் சத்தியவான் கண்ணை திறந்தான். சாவித்திரி, நான் ஏதோ ஒரு பயங்கரமான கனவு கண்டேம்மா. யாரோ என்னை பிடிச்சுண்டு போகிற மாதிரியும் நீ துரத்திண்டு வந்து என்னை மீட்டுண்டு வந்த மாதிரியும் சொப்பனம் எனக்கு வந்ததுமா அப்படின்னா நம்மளா இருந்தால் ஆமாம்மா நான் தான் வந்தேன், நான் தான் மீட்டுண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சாவித்திரி உண்மையை சொல்லவே இல்லை. ஏன்னா அது தற்புகழ்ச்சி. என்ன குணம் பாருங்க அந்த சாவித்திரிக்கு. சுவாமி, நீங்கள் அசந்து தூங்கின்னு இருக்கேள், அதை நான் கெடுக்க வேண்டாங்கிறதுக்காக பேசாமல் இருந்தேன். இருட்டி போயிடுத்து, ரொம்ப நாழி ஆயிடுத்து. நம்ம அப்பா அம்மாலாம் காத்துருப்பா, அவள் ரொம்ப கவலைப்படுவா. நம்ம ஆற்றுக்கு போகலாமா, வரேளா அப்படின்னு கேட்டா. இதுக்குள்ள சாவித்திரியோட கேட்ட வரத்துனால அவளுடைய மாமியார் மாமனாருக்கு கண் நன்னா தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்ச உடனே அவள் அந்த ஆசிரமத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து வேறு ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல வந்து அவகிட்ட சொல்கிறா, எங்கள் குழந்தைகள் காலம்பரை கிளம்பி போனா, ஆனால் அவளை காணவே இல்லை. அதனால அந்த ரிஷிகள்கிட்ட வந்து கேட்குறா, அவளை எங்கே போய் தேடலாம் அப்படின்னு கேட்டால் அவள் சொல்கிறா, அவள்லாம் எப்பேற்பட்ட பெரிய ரிஷிகள் அவள்லாம். அவள் சொல்கிறா, கவலைப்படாதீங்கோ, அவள் 2 பேரும் திரும்பி வந்துடுவா. எல்லாம் உங்கள் மாட்டுப்பெண் சாவித்திரியோட மகிமை. இவள் தன் குலத்தையும் காப்பாற்றி, பிறந்த குலத்தையும் காப்பாற்றி, தன் பர்த்தா சத்தியவான யமன் பாயிலேந்து மீட்டுண்டு வந்துட்டா. அப்பேற்பட்ட கற்புக்கரசி இவள். இனிமே உங்களுக்கு க்ஷேமம்தான் சொல்லிண்டே இருக்கிற போதே 2 பேரும் வந்துட்டா. வந்த உடனே தாய் தந்தையரையும் சேரிச்சா, எல்லா ரிஷிகளையும் வணங்கினா. எல்லாரும் வணங்கிட்டு பொழுது விட உடனே எல்லாரையும் வணங்கினோடனே 2 பேரும் சொன்னா, பெற்றோர்கள் சொன்னா, அம்மா எப்பேற்பட்ட குழந்தமான், அருமையான குழந்தமான், அவளை கட்டிண்டு அப்படியே சந்தோஷப்பட்டார்கள் மாமியாரும் மாமனாரும். பொழுது விடிஞ்செடுத்து துமசேனருடைய ஒரு மந்திரி சண்டை போட்டு பிடிங்கிட்டான் இல்லையா, அவனை ஒரு ராஜா என்ன பண்ணினார், அவனோட சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை பறிச்சுட்டார். அந்த ராஜா யார் அப்படின்னா துமசேனருடைய நண்பர். அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சுட்டார், நீ இனிமேல் ராஜ்யத்தை ஆள் அப்படின்னு. அப்போது இங்கே இந்த இடத்துல ஒரு சதி தன்னுடைய பதியையும் காப்பாற்றுவா, லோகத்தையும் காப்பாற்றுவான்னு சத்தியவான் சாவித்திரி மகாத்மியத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுட்டோம். அடியேனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ட்ரஸ்டி அவர்களுக்கும், கணேஷ் சர்மா அவர்களுக்கும், மற்றும் எல்லா வாலண்டியர்ஸுகளுக்கும், பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுண்டு, அடியேன் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால், பிழை இருந்தால் க்ஷமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்திரீகள் அணியும் மங்கள சூத்திரம் பாதுகாதேவியின் வடிவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்லியிருக்காருன்னு. அவருடைய அந்த பாதுகா தேவிக்கு, அந்த தேவிக்கு ஒரு அந்த பாதுகா சகசரத்தில் நிறைய சூத்திரங்கள் சொல்லியிருக்கார், நிறைய பாதுகா ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். அதுலேருந்து ஒரு ஸ்லோகத்தை மங்களமாக நான் பாடி அமைகிறேன். பிரணாமம் பாதுகே கௌரே பிரதி